மலையும் எங்கள் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் நாங்கள் தியானிக்கிற உம்முடைய வசனமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். இந்த நாளிலே இந்த திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு ஞானஸ்நானம். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஞானஸ்நானத்தை குறித்த பல தாற்பரியங்கள் உலகத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது ஒரு எளிதானது, மிக எளிதானது. நன்றாய் புரிந்து கொள்வோம். ஏனென்றால் இது பழைய ஏற்பாட்டிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஞானஸ்நானம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே ஞானஸ்நானம் என்பது யூதர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஞானஸ்நானம் என்பது யூதர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த யூத சடங்காச்சாரத்தின்படி தொட்டியிலே தண்ணியை வைத்து உள்ளே கடந்து போய் அந்த பக்கம் மாறுவார்களாம். இதற்கு பேர் தான் ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இந்த உலகத்தின் நடுவில் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்? தம்முடைய 12 சீடர்களுக்கும். அதற்கு முன்னாலே ஒருவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், யோவான் ஸ்நானகன். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நாம் நிறைய படிக்கணுமானால் ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. ஆனால் மிக எளிதாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எளிதாய் தான் இதை பார்க்க வேண்டும். ரொம்ப ஞானஸ்நானம் எடுக்கட்டால் பரலோகம் போக மாட்டோம், ஞானஸ்நானம் எடுக்கட்டால் பேய் வந்துடுவான், ஞானஸ்நானம் எடுக்கட்டால் திருச்சபைக்குள்ளே ஆண்டவர் நம்மளை அழைக்க மாட்டார், இப்படிங்கிற பயங்காட்டுதலுக்குள்ளே போய் இந்த புக்கை படிச்சிங்கன்னா ஞானஸ்நானத்தை பற்றி பயம் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுக்கட்டால் என்னெல்லாமோ நடக்குன்னு சாட்சி சொல்கிற காலம். ஆனால் நீங்கள் மிஷினரி சரித்திரங்களை உட்காந்து படிக்கணும். அவங்க ஞானஸ்நானம் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் மிஷினரி சரித்திரத்தை எடுத்து படிச்சிங்கன்னா சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டாங்க. போய் தெருவாக பிரசங்கம் பண்ணாங்க, தெருவாக ஆண்டவரை ஞானஸ்நானம் கேட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த காலத்தில் இப்படி தொட்டிலாம் கிடையாது. இப்படி தொட்டிலாம் கட்டுறதுக்கு காசு கிடையாது. ஒரு திருச்சபையே ஓலையில் தான் இருந்துச்சு. ஒரு மண் காலையிலே எழும்பி எங்கள் அப்பா உபதேசியாராக இருந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். காலையில் சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி ஆகிட்டுனா ஒரு 10-20 பொம்பளையால் வருவாங்க. கோயிலில் சாணியை தொளிச்சு அப்படியே பூசுவாங்க. காயணும். அடுத்த நாள் காலையிலேக்குள்ளே என்ன செய்யணும்? காயணும். காஞ்சதான் ஆராதனை நடத்த முடியும். பாய் கூட கிடையாது. இவ்வளவு ஏழ்மையில் இருந்தது தான் திருச்சபை. இன்றைக்கி நம்மகிட்ட நிறையா பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கு. ஒருவேளை நம்ம ஏசி போடுற அளவுக்கு கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் அன்னைக்கு இருந்த பொருளாதாரத்தின்படி சாதாரணமாக தான் சபை இருந்துச்சு. இந்த சபைகள் ஞானஸ்நானத்தை எப்படி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவங்க விரும்பினபடி சாதாரணமாக கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா இது கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம் தான் என்னது? ஞானஸ்நானம். கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், மனதார இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனால் யோவான் ஸ்நானகன் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான்? அது வரைக்கும் மேசியா வருவார் நம்பினாங்க. வந்தது இவர் தான். அவரை அறிந்து சொன்னவன் யோவான் ஸ்நானகன். அதனால் அவன் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தானா? மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கிடுங்க? மனம் திரும்புவதற்கு அடையாளமாய் நாங்கள் இயேசு மேசியாவை ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு வெளிவருகிறோம். அதனால தான் அவன் ஒவ்வொருத்தருக்காக பிரசங்கம் பண்ணுவான். போலீஸ்காரங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவான், யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவான், தலைவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவான். அதை நீங்கள் லூக்காவில் படிக்கலாம். யார் யார் என்னென்ன செய்யணும்னு சொல்லுவான். உங்கள் தொழிலில் நீங்கள் சாட்சியாக வாழணும், மனம் திரும்பணும்னு பிரசங்கம் பண்ணுவான். மக்கள் அவன்கிட்ட ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அதன் பின்பு இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? அவர் மனம் திரும்புவதற்கு அல்ல. இயேசு கிறிஸ்துக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எப்பவுமே இருக்குது, பிறந்ததுலேருந்தே இருக்குது. என்ன ஆண்டவர் அதனால் என்ன பண்ணுறாரு? சீடர்கள் அவரை விசுவாசித்து உலகத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்ததுனால அவர் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னா பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் கொடுத்தார். யோவான் ஸ்நானம் எது கொடுத்தான்? மனம் திரும்புதலுக்கு என்று கொடுத்தான். இவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள்.
அதற்கு இவர் ஞானஸ்நானம் கொடுத்தார். சரி, நாம இப்போ பெறுற ஞானஸ்நானம் என்ன? இது மூன்றாவது. நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, புரியுதா? 3 விதமாக ஞானஸ்நானத்தை பற்றி இருக்கு. இந்த 3வது வியூ என்னது அப்படின்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவே கடவுள் என்று சொல்லிவிட்டேன், அவர் எனக்குள் வந்து விடுகிறார், அதை நான் அறிக்கையிடுகிறேன். சபையில் வந்து என்ன செய்கிறேன்? அறிக்கையிட்டு நான் இனி என்ன செய்கிறேன்? இந்த திருச்சபையோடு ஐக்கியம் கொள்ளுகிறேன். இந்த திருச்சபைன்னு சொல்கிறத விட மேலே ஒரு திருச்சபை இருக்குது, அது என்னது? சர்வ சுத்தாங்க சபை. அங்கே நான் பரலோகத்தில் ஐக்கியமாகிறேங்கிறத இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்னால் தெரிவிப்பதற்கு பேர் ஞானஸ்நானம். இதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமாக்கப்படுகிறேன். ஞானஸ்நானம் நம்மளை என்ன செய்யுது? கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமாய் மாற்றுகிறது. அப்படி இல்லைன்னா கிடையாதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே வந்துடும். ஆனால் நம்ம சபையில் ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம், நாம் திருச்சபையில் அவயவமாய் மாறுகிறோம் என்பதற்கு தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பாப்டிசம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து படிச்சுக்கோங்க. பாப்டிசத்தினுடைய பெரிய ஆசீர்வாதம் அதான். நான் இன்றைக்கி சொல்ல போகிற காரியம் என்ன? பாப்டிசத்தினால நமக்கு வரப்போகிற பிளஸ்ஸிங் என்ன? நான் கடந்த முறை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது பாப்டிசம் எந்தெந்த வியூவில் எடுக்கணும், போன வருஷம் நான் இதை தான் பேசினேன். ஆனால் இந்த வருஷம் உட்காந்து யோசித்தேன், போன வருஷம் என்ன பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு. இந்த வருஷம் நான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, பாப்டிசம் எடுப்பதுனால சில ஆசீர்வாதங்கள் இருக்குது. குளிப்பறதுனால நமக்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? சத்தமே வர மாட்டேங்குது. குளிக்கிறதுனால ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இருக்குது. குளிக்கிறதுனால என்ன இருக்குது? ஒன்று ஆசீர்வாதம்னு கடவுள் பிச்சுட்டு போடுறோன்னு நினச்சிடாங்க. உடம்பு சூடு என்ன செய்யுது? தனியுது. நம்ம சரீரம் டெய்லி சுத்தமாகுது. இது குளிப்பதுனால வர்ற ஆசீர்வாதம். இது இல்லைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. புரிஞ்சுட்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. குளிக்காத மக்கள் இருக்காங்களா? எஸ்கிமோக்கள்னு ஒரு குரூப் இருக்குது. அங்கே போனால் என்ன செய்ய முடியாது, தண்ணியே உடம்புல பட முடியாது. என்ன அவ்வளவு கடினமான காலத்தில் இருக்காங்க. பனிக்கட்டி மேலே தான் அவங்க ஓடணும், பனிக்கட்டி தான் அவங்க வாழ்க்கை. என்ன அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த உலகத்தில் எல்லாம் நாம் செய்கிற செயலுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஞானஸ்நானத்தினால நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒருவேளை இன்றைக்கி அதை தான் பழைய ஏற்பாட்டு பகுதியை அழகாக கொடுத்தாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து 1வது பாடம் வாசிக்க கேட்டோம். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது பாடத்தை ஏன் வாசித்தாங்க அப்படிங்கிறது தான் முதல்ல வர்ற ஆசீர்வாதம். நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா, கடவுள் மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு போன காலம் நோவா காலம். கடவுள் மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு அவர் கொடுத்தது 120 வருஷம். எத்தனை வருஷம்? 120 வருஷம். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாரை ரெடி பண்ணுறார்? நோவாவை ரெடி பண்ணுறார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் பிரசங்கம் பண்ணும்போது. நம்ம ஒரு 10 வருஷம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கண்ணீர் வடிக்கும். அவன் எத்தனை வருஷம் சொன்ன வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான்? 120 வருஷம். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணியிருக்கான்? பேழையையும் கெட்டிக்கிட்டே இருந்திருக்கான். அது வரைக்கும் பூமியில் என்ன பெய்யலை. அப்போ மழைனா யாருக்குமே தெரியாது. அதோட கடினம். அப்போ எல்லாரும் போய் என்ன கேட்டிருப்பாங்க? நோவாவை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? இவன் பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், மழைன்னா என்னது? ஏன்னா அது வரைக்கும் எப்படி தான், எது தான் பூமியை நனைக்கி? மூடு பனி தான் நனைக்கி, பனி தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் மழைன்னா என்னன்னே தெரியாத காலம். உலகம் முழுசும் மழை இல்லை, புரிஞ்சுக்கோங்க. என்ன முதல் மழை எப்படி பெய்யலை? ஆசீர்வாதமாக பெய்யலை. எதுக்கு தான் பெஞ்சிச்சு? பூமியை அழிக்க தான் முதல் மழை பெஞ்சிச்சு. புரியுதா? இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்ன, நான் இந்த பூமியில் மனிதனை அழிக்க போகிறேன்றார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆதியாகமம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், நீங்கள் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். எதை தெரியுமா?
நினைவுகளின் தோற்றம். என் சிந்தனையே கெட்டு போச்சு. நல்லதை சிந்திக்கிறதுக்கே ஆள் இல்லை. உலகம் இப்படி தான் மாறப்போகுது. படிச்சுக்கோங்க. நம்ம என்ன ஜோம் பண்ணாலும் உலகம் இப்படி தான் மாறப்போகுது. மாறிட்டு கிட்டத்தட்ட லூக்கா 17 வீட்டில் படிச்சுக்கோங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். மனிதனுக்கு எதை சிந்திக்க நேரம் இருக்காது. நல்லதை சிந்திக்க நேரமே இருக்காது. நேரம் நான் அதுக்குள்ளே போனேன்னா அது ஒரு வேற ஒரு டாபிக் கேட்கல. சங்கீதத்துக்கு போகணும், புரியுதா? நல்லதை சிந்திக்க நேரமே இருக்காது. ஏன்னா கடவுளை விட்டு விலகிட்டான். கடவுளை விட்டு விலகிட்டான். கர்த்தருடைய பயமே இல்லை. கர்த்தருடைய பயமே இல்லை. துணிந்து பாவம் செய்கிற காலம். இதில் என்ன இருக்குன்னு சொல்கிற காலம். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, துணிந்து பாவம் செய்கிற ஏன் நினைவு பொல்லாததாக மாறிட்டு, மைண்டு பொல்லாததாக மாறிட்டு. மைண்டு பொல்லாததாக மாறினா மனிதனை மாற்றுவது கடினம். மனிதனை மாற்றுவது கடினம். சிந்தையில் மாற்றம் வரலன்னா எங்கே மாற்றம் வராது? செயலில் மாற்றம் வராது. எங்கே நமக்கு மாற்றம் வரணும்? சிந்தை. இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா மனசாட்சி. இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? மனசாட்சி. இந்த நோவா காலத்தை ஏன் குறிப்பிடுறாங்கன்னா, மனசாட்சி இல்லாத ஒரு காலத்தில் நோவா பிரசங்கம் பண்ணான். மனசாட்சியே கிடையாது. நித்தமும் பொல்லாததாக மாறிக்கிட்டே இருக்கு. வாசிங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இவனை உண்டாக்குனதற்காக, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளை போல அன்புள்ளவர் யாருமே கிடையாது. அவர் தெரியாமலாம் இந்த மனுஷனை உண்டாக்கிட்டேன்னு மனஸ்தாபப்படுறார். இந்த அளவுக்கு பாவம் பெருகிட்டு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த காலம் தான் மறுபடி உலகம் முழுசும் வந்துட்டு இருக்கு. மனசாட்சிங்கிறதே நீங்க பார்க்க முடியாது எங்கேயும். மனசாட்சி எத்த வாழ்க்கை. எனக்கு ஒருத்தன் ஒன்றும் செய்யலையா, நான் மனசாட்சி இல்லாமல் வாழ்கிற காலம் இது. மனசாட்சிங்கிறது என்னங்கிறத இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ மனசாட்சி கெட்டு போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, யாரையுமே என்னால் விடுதலையாக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறாரு? அத்தனை பேரையும் நான் அழிக்கணும். இப்போ ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நீதிமானாக இருக்கான். யாரு? நோவா. அவன் எப்படி வாழ்கிறான் அப்படி நீங்கள் அவனை பற்றி ஒரு ஸ்டடி நெட்டில் போய் படிச்சிங்கன்னா மனசாட்சியோடு வாழ்கிறான்னு எழுதியிருக்கு. அவன் ஒன்றும் கடவுளோட வாழ்ந்தான்லாம் ரொம்ப ஆபுலாம் சத்தம் போடலை. எப்படி வாழ்ந்தானா? முதல்ல ஒரே மனைவியோடு வாழ்ந்தானா. நீங்கள் நோவாவை பற்றி ஹிஸ்டாரிக்கலில் படிச்சிங்கன்னா அந்த காலத்தில் பலதார மனைவிகளை கட்டியிருந்தாங்க. நோவா காலத்தில் பெண்ணோட பெண் அப்படி வாழ்ந்தாங்க. பெண்களை அவமானப்படுத்தின காலம் அது. நீங்கள் அதை உள்ளே போய் படிச்சுக்கலாம். அவ்வளவு கேவலமாக இருக்குது அவங்களுடைய செயல்கள்லாம். நெட்டில் படித்து பாருங்கள். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்களுக்குள்ள மனசாட்சியே இல்லை. அதனால இந்த மனசாட்சியை நான் திரும்ப கொண்டு வரணும்னு பார்க்குறேன். ஆனால் இந்த மனசாட்சி இல்லாத மக்களை நான் உயிரோடு வைக்க முடியாது. ஏன் அழித்தார் அப்படின்னா, ஒருத்த மட்டும்தான் மனசாட்சியாக இருக்கிறான். அவன் குடும்பம் மட்டும்தான் மனசாட்சியாக இருக்கு. இப்போ அந்த மனிதனை அவர் நம்பி அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன தெரியுமா? 120 வருஷத்தில் எதை கட்டணும்? பேழையை கட்டணும். அந்த பேழையில் எது வந்து உட்காரணும்? சிங்கம், புலி, கரடி, யானை வந்து உட்காரணும். இது சாத்தியமா? சிம்பிளாக சொல்லிடுறோம், பேழை கட்டுறான்னு. சாத்தியமா சொல்லுங்க. சரி, இது கடல்ல மிதக்கும், நம்ம என்ன செய்யணும்? அது வரைக்கும் கப்பல் இருந்துச்சா? இல்லை. அப்போ இது அவ்வளோத்தையும் மேலே ஏற்றுனா இது அமிழ்ந்துருங்கிற பயம் நோவாவுக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? அவனை நீதிமான்னு சொல்கிறார். அவனை நீதிமானாக இருந்ததுனால அவனை தனக்குள் ஏற்றுக்கொண்டு தன்னிட்ட இருந்த நிறைய குணங்களை ஆண்டவர் அவனுக்கு பரிசாக கொடுக்குறார். பயப்படாத, உன் குடும்பம் உள்ளே இருக்கும், யானை உள்ள வரும், எல்லாம் உள்ளே வரும், நான் சொல்கிறேன், அது உள்ள தன்னால் வரும், நீ போய் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
இது அத்தனையும் நம்பி என்ன செய்கிறான்? 120 வருஷம் பேலை கட்டுறான். பிரசங்கமும் பண்ணணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பிரசங்கம் கேட்குறவன் தான் என்ன செய்யணும்? கொப்பேர் மரத்தை அறுத்துட்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொப்பேர் மரத்தை அறுத்துட்டு வரணும். யார் பிரசங்கம் கேட்கணுமோ அவன் தான் வேலையும் செய்யணும். அதுக்கு அவன் சம்பளம் கொடுத்துருப்பான். இந்த நிலையில் மனசாட்சி கெட்டு போச்சு. ரொம்ப கவனமாக நம்ம வேதத்தை ஆழமாக படித்தோம்னா நம்முடைய மனசாட்சி ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், மனசாட்சி ரொம்ப முக்கியம். மனசாட்சிக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டோமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டும் உலகத்தை விட்டும் விலகுவார். இப்போ இந்த மனசாட்சி கெட்டு போனதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா பேப்டிசத்தை கொண்டு வந்தார். நீங்கள் எடுங்க 1 பேதுருவின் புஸ்தகம். இது மனசாட்சிக்கு தான் ஒரு விளக்கம் எழுதுறார் பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதற்கு ஒப்பனையான? அக்கா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. எத்தனை பேர் காக்கப்பட்டாங்க? 8 பேர் மாத்திரம். மீதி எல்லாரையும் மனசாட்சி உயிர்ப்பிக்கப்படாது. மனசாட்சி திரும்ப இவங்களுக்கு நல்லபடி வராது. மனசாட்சி இவங்களை திரும்ப உயிர்ப்பிக்கவே முடியாது அப்படின்னு கடவுள் முடிவு பண்றாரு. இவனை திரும்ப மனம் திரும்ப வைக்கவே முடியாது. அதனால இவன் உயிரோட இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு கோபமாக இருக்கும். பாவம் குடும்பத்தை பின்தொடரணும்னு சொல்றதுக்கான விளக்கம் முதல்ல இங்கே தான் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு அம்மா பேர்காலமாக இருந்திருக்குன்னு வைங்க, 10 மாதம் குழந்தைய பெக்கு, 40 நாள் குழந்தை விடுற அன்னைக்கு குழந்தை பெக்கு, அந்த பிள்ளை பிழைச்சிச்சா? சத்தமே வரமாட்டேங்கி. பைபிள் ஆழமாக படிக்கணும்ல. ஏங்க அப்பாவும் அம்மாவும் பாவம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பெக்கு? ஒரு தாய் குழந்தைய அன்னைக்கு தான் பெற்றெடுக்கா. 40ஆம் நாள் மழை ஆரம்பிக்கும் போது தான் பெற்றெடுக்கா. இப்போ அந்த பிள்ளை தப்பிச்சா? ஏன் ஆண்டவர் இறங்கினார் தெரியுமா? மறுபடி நோவா காலத்துக்கு மறுபடி எதுக்கு போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு போதித்தார்னு தெரியுமா? குற்றம் இல்லாத நிறைய பேர் அங்கே நினைச்சிருந்தாங்க. அப்பா அம்மா குற்றத்துக்காக இறந்துருந்தாங்க. அப்பா அம்மா குற்றம் பிள்ளைகளுக்கு தாண்டுமா? பாவமாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம். எசேக்கியேலுக்கு போனோம், அதுக்கு நான் விளக்கம் பேசணும், அதை நான் பேச விரும்பலை. ஆனால் சாபமாக மாறுச்சுன்னா அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் மனசாட்சி முக்கியம். எதுக்கு மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா, பாவம் சாபமாய் மாறிவிடும். அது சந்ததியை பின்தொடர ஆரம்பிச்சிடும். இப்போ ஆண்டவர் அந்த குற்றமில்லாத பாலகர்கள், பாவமே செய்யாதவங்க, நார்மலாக இருந்தவங்க எல்லாரையும் அழிச்சிட்டார். அழிச்சிட்டு காவலுள்ள ஆவி உயிர் தெழுந்த பிறகு போய் பிரசங்கம் பண்றார். அது வேற. இப்போ அதுக்கு என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். எதற்கு ஒப்பனையான? நோவா காலத்தில் தண்ணியினால அழித்தார், தண்ணியினால பிழைக்க வச்சார். அந்த 2 அழகா இருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. என் உடம்புல இருக்கிற அழுக்கை நீக்குகிறதா இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால எனக்குள்ள வந்துடுறார். அதனால நான் ரட்சிக்கப்படுறேன். ஞானஸ்நானம் என்ன? இது உலகத்தில் இயேசுவோடு மரித்து மறுபடி உயிர்த்தெழும்போது. அப்போ மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சத்தம் போட்டு சொல்லுங்க, ஞானஸ்நானம். மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். மனசாட்சி கெட்டவங்களை அழித்தவர் தண்ணியினால. 8 பேர் மனசாட்சியோடு இருந்தாங்க, தண்ணியினால காப்பாத்தினாரு. இப்போ என்ன எதிர்பார்க்கிறாரு? உன் மனசாட்சி கெட்டு போச்சா? உன்னால உன் மனசாட்சியை மாற்ற முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்.
அந்த இயேசு கிறிஸ்து மனசாட்சியை புதிதாக்குவார். இதைதான் ஞானஸ்நானம் கற்றுக் கொடுக்கு. முங்கி எழுமனோடனே வல்லமோ வந்துடும். அதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு பிரசங்கமார் வச்சுக்கிட்ட திட்டங்கள், வார்த்தைகள். பேப்டிஸை பற்றி ரொம்ப பிரசங்கம் பண்ணானாலே அவங்க ரொம்ப பணாசை உள்ளவங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ பேப்டிசம் என்பது என்ன? என்னுடைய மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறது. நான் இதுவரைக்கும் எனக்கு இஷ்டம் போல வாழ்ந்து வந்தேன், என் மனம் விரும்பினது போல வாழ்ந்து வந்தேன். இனி என் மனம் விரும்புவது போல நான் வாழ முடியாது. நான் ஒருவருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவர் எனக்குள் வந்திருக்கிறார். அவர் அனுதினமும் எனக்குள் இருந்து பாவம் எது, நீதி எதுன்னு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு நான் செவி கொடுப்பதற்கு பெயர் தான் ஞானஸ்நானம். அப்படி அறிக்கையிட்டவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிற இடம் தான் திருச்சபை. இதுதான் பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் கடைசி வசனம் தான் சொல்ற, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையில் இருக்க வேண்டிய யாரு? ரட்சிக்கப்படுகிறவர்கள். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குமா? ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். நம்முடைய மனசாட்சியில் உயிர் இருக்கா? நம்முடைய மனசாட்சியில் உயிர் இருக்கா? கொஞ்சம் யோசிக்கங்க. மனசாட்சி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள மறுக்கிறோம். நிறைய நேரம் நம்ம மனசாட்சியை தூக்கி தூர் ஏறிடும். நான் ஒரு நாள் பஸ்ஸில் வந்தேன், நைட்டு கிட்டத்தட்ட கடைசி பஸ்ஸு திருச்செந்தூர் டு குறும்பூர். நான் 6 மணி நேரம் போனோம். நைட்டு 11:30 மணிக்கு 12 மணிக்கு வருவோம். எங்கன்னா திருநெல்வேலி. நான் சங்கரங்கோயில இருந்து கன்வென்ஷன் முடிச்சு வாரேன். நிற்க இடம் கிடையாது. திருச்செந்தூரில் ஒரு விசேஷம், கால் வைக்க இடம் கிடையாது. நான் நல்ல சீட்டில் உட்கார்ந்தா இருக்கேன், ஏன்னா அங்கேருந்தே வந்துட்டேன், அதனால் பிழைச்சேன். இப்போ அந்த டிரைவருக்கும் அந்த கண்டக்டருக்கும் கவர்மெண்ட் போட்டிருக்க உத்தரவு என்னன்னா, போகிற வழியில் எல்லாரையும் நிப்பாட்டி என்ன செய்யணும்? ஏற்றணும். ஏன்? மிட் நைட்டு. அதை பிறகு திரும்ப 3 மணிக்கு தான் வண்டி. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? நிற்க இடமே இல்லை, நிப்பாட்டி நிப்பாட்டி ஏற்றுறாரு. இந்த வாசலில் நிற்கிறவன் சொல்கிறான், ஏ உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்க. யார சொல்லுங்க? கண்டக்டர். கண்டக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ எத்தனாவது ஏறின? கொஞ்சம் உள்ளவா வா, உள்ள சீட்டுக்கு இடையில போ. என்ன கேள்வி கேட்பான். இந்த லேடியில் நிற்காங்க, மணி 11:12. நான் இவனை ஏற்றாமல் போய் இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நான் பஸ்ஸை நிப்பாட்டினேன், நிப்பாட்டலன்னு நாளைக்கு ஏன் மேலே கேஸ் ஆயிரும். நான் உள்ளிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கண்டக்டர் சொல்கிறான், என்ன வேணாலும் சொல்லு, உள்ளே யாரு. அப்படி பாட்டு இருந்தேன். சார், ஒரு சாதாரண வேலைக்கு என்ன வேண்டியிருக்கு சொல்லுங்க? மனசாட்சி வேண்டியது இருக்குங்க. ஒரு சாதாரண வேலைக்கு மனசாட்சி வேண்டி இருக்கு. இன்னைக்கு தேடி பிடிக்க முடியல. நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், சபையில் வந்து உட்கார்ந்துட்டோம், நம்ம பரலோகத்துக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு மனசாட்சிங்கிறத. அங்க மனசாட்சி இல்லாதனால அழிச்சாரு, தண்ணியினால கோடிக்கணக்கான மக்களை. 8 பேரை மனசாட்சி இருந்ததுனால தான் பிழைக்க வச்சாரு. அதுக்கு அவர் 120 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. ஞானஸ்நானம் என்பது என்ன? என்னுடைய மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வாங்க பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. அங்க இருக்கு பாருங்க, 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்தில் பலி செலுத்தினாங்க, ஆராதனை கொடுத்தாங்க, விலங்குகளை பலி செலுத்தினாங்க. அந்த பலி செலுத்தினவங்களையே ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூரணப்படுத்தவில்லை. இப்போ நான் என்ன ஆதாரமாக சொல்கிறேன். ஒருத்தர் கோபப்பட்டு என்னைய பிடிச்சி திட்டுறாரு,
அவர் இப்ப பலி செலுத்த வராரு. என் மனசாட்சியில் அவரை பத்தி என்ன இருக்கக்கூடாது? அதுதான் எழுதியிருக்கான். என் மனசாட்சியில் அவரை பத்தி என்ன இருக்கக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது. ஏன்? நான் கடவுள் பணியை நிறைவேற்றுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசாட்சியை பழைய ஏற்பாட்டு பலி பூரணப்படுத்தல. கோபமும் எரிச்சலும் அங்க இருந்துச்சு. அவங்க தான் இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க. பலி செலுத்தினவங்க தான் யாரை சிலுவையில் அடிச்சாங்க? இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க. இப்ப நீங்க அப்படியே கீழே வாசித்து பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. 14ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டு பலி செலுத்தினவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தல. அதுக்கப்புறம் அதுல எழுதுறாரு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழைய ஏற்பாடு மனசாட்சியை புதுப்பிக்கல. நியூ டெஸ்ட்மென்ட்ல இயேசு மரித்ததுனால, பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வர்றதுனால, ஞானஸ்நானத்துல என்னுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுறது. நம்முடைய மனசாட்சி சுத்திகரிப்பா இருக்கா? நம்முடைய மனசாட்சியில சுத்தம் இருக்கா? திரும்ப எடுத்துடுறோம். திரும்ப திரும்ப சொல்றேங்க, சாதாரணமா ஒரு சபை அப்படின்னு நினைச்சிட்டு வராதிங்க. இந்த சபை தான் நியாயம் தீர்க்கிற இடம். இந்த சபையில இருந்து தான் நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகும். 1 பேதுரு 4:17 இருக்கு. நியாய தீர்ப்பு இங்க இருந்தா தொடங்கும். எப்போ சபை கெடுதோ அப்போ வானத்துல இருந்து யார் இறங்கிடுவா? பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் இறங்கி சபையை தூக்கிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் பூமியில குடியிருக்கிறவனுக்கு ஐயோன்னு தான் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க மனசாட்சி பார்க்க முடியாது. நீங்க இந்த ரகசியவர்களை எடுத்துக்கொண்டா பிழைச்சிங்க. அதுக்கப்புறம் ஆராதனை நடக்குமா? நடக்கும். 7 வருஷம் தான் அதுக்கு வரும் இந்த பூமி. அந்தி கிறிஸ்துவ தான் நீங்க ஆராதிக்கணும். ஆராதிக்கட்டா சாப்பாடு கிடையாது. ஏன்னா சிப்பு போட்டுருவான். இது பைபிள்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. நம்ம மனசாட்சி இழந்தோம்னா சிப்ப மாட்டிதான் ஆகணும். காலையில வந்து அந்தி கிறிஸ்துவ கையெடுத்து கும்பிடணும். கும்பிட்டா தான் சாப்பாடு. என்னமோ ஆண்டவர் சும்மா சபையை வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ரகசியவர்களை எது எடுத்துக்கொள்ளப்படும்? சபை. அதுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு மனசாட்சியை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல மனசாட்சி இருக்கா? ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், நம்மகிட்ட நல்ல மனசாட்சி இருக்கா? எடுங்க பாப்பா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. எல்லாரும் எடுங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1ஆம் வசனத்தை முதல்ல வாசித்துட்டு உள்ள வாங்க. நான் மனசாட்சிக்கு தான் இதை எடுக்கிறேன். மனசாட்சிக்கு இதை விட ஸ்டாண்டர்டான புக்கு எதுவுமே இல்லை. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று. இப்போ உங்க எல்லாருக்கும் அறிவு உண்டா இல்லையா? எல்லாருக்கும் எனக்கு அறிவு இருக்கு. ஒரு விக்கிரகம் வந்து முன்னால வச்சு உன்னை வணங்கினாங்கன்னா நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். ஏன்? நம்ம மனசாட்சியில் சொல்லுது இது என்னுடைய கடவுள் அல்ல. அதை தான் அவன் எழுதியிருக்கிறான். சரி, வெரி குட், வாசிங்க. என்னது? எனக்கு விக்கிரகத்தை படைச்சதை பத்தி அறிவு இருக்கு. ஆனா அறிவு எதை தான் உண்டாக்கும்? இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்ப அறிவு இருக்கு, அன்பு இல்ல. மனசாட்சியில அறிவு இருக்கு, அன்பு இல்ல. எப்படி கொண்டு வராரு? அப்படின்னு பார்க்கலாம். 7ஆம் வசனத்துக்கு வாசிங்க.
இப்போ ஒரு சிலர் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்ன செய்யறாங்க? புசிச்சிடுறாங்க. அவங்களுக்கு எது வீக்னஸா இருக்கு? நான் இதை உதாரணமா சொல்லட்டா? நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவங்க புறமதஸ்தர், சரியா? அவங்க ஆண்டவருக்கு படைச்சதை உங்களுக்கு தாராங்க, சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? இது எங்க இருக்கு? உங்க மனசாட்சியில தான் இருக்கு. உங்க மனசாட்சி வீக்கா இருந்துச்சுன்னா சாப்பிட்டுருவீங்க. இதுல என்ன இருக்கு? நம்ம அன்பை தான் பெருசுபடுத்தணும் நினைச்சிட்டீங்கன்னா எது வீக் ஆயிரும்? மனசாட்சி வீக் ஆயிரும். என்ன அழகா பைபிள் எழுதியிருக்காங்க பார்த்துக்கோங்க. மனசாட்சி வீக்கா இருந்தா சாப்பிட்டுருவீங்க, புரியுதா? ஆனால் வாசிங்க 10ஆம் வசனம். இப்ப நான் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன், அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் வாரீங்க, என்ன நினைப்பீங்க? ஐயர்வாளே சாப்பிடுறாரு, நம்மளும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். என்ன வீக் ஆயிரும்? மனசாட்சி வீக் ஆயிரும். 12ஆம் வசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மனசாட்சிங்கிறதுக்கு உயரமான இடம் அதான் பைபிள்ல இருக்கு. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை நீங்கள் புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துக்கு விரோதமாய், சத்தம் போட்டு சொல்லுங்க, ஒரு சாப்பாடு ஒருத்தனை, அடுத்த வசனத்தை வாசிங்க, இடற பண்ணிருந்து போட்டுருக்கு பாருங்க. அதனால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாங்க ஊழியம் செய்யற போற இடத்துல லென்த்ல போய் மாட்டிடுவோம். சில வீட்டில் 40 நாள் என்ன இருப்பாங்க? அசைவமே தொட மாட்டாங்க. எங்களை சாப்பிட கூப்பிடுவாங்க, சாப்பிட்றோம். சில வீட்டில் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் யோசிப்போம், நேற்று அவங்க வீட்டில் என்ன சாப்பிட்ருக்கோம்? இறைச்சி சாப்பிடலை. இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன வருது? இறைச்சி. இப்போ குருவானவர் போகும்போது கேட்பார், ஆனால் இவங்க கொஞ்சம் மட்டன் சாப்பிடுவாங்க. ஐயா, நான் இதை கண்டுக்கிட மாட்டேன், ஆனால் பக்கத்தில் யாராவது இந்த லென்த்தை ரொம்ப அனுசரிக்க இருந்தால் தயவுசெய்து எனக்கு இந்த வீட்டில் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிடுங்க. அப்படி நான் கண்டிப்பாக சாப்பிடணும்னா சாப்பாடை ரூமுக்கு கொடுத்து விடுங்க. நான் எல்லார்ட்டையும் மத்தியில் உட்காந்து நினைச்ச முடியாது, சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு லெந்து காலத்தில் ஒரு ஐயரே என்ன பண்ணுறாரு? யாருக்கு இடரல் வந்துடும்? நேற்று பிறந்த ஒரு விசுவாசி இடரல் ஆயிடக்கூடாது. இடரலானா நான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன்? கர்த்தருக்கு விரோதமாய். இப்ப இந்த அளவுக்கு நமக்கு மனசாட்சி இருக்கா? ஒருத்தனை இடற பண்ணக்கூடாதுங்கிற மனசாட்சி நம்மகிட்ட இருக்கா? அப்பதான் ஞானஸ்நானம் எடுத்தவங்க. சரி, அப்படி இல்லைன்னா எடுங்க 1 தீமோத்தேயின் புஸ்தகம். இந்த மனசாட்சி என்ன செய்யறாங்கன்னு காமிக்க பாருங்க. 1ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18வது 19வது 20வது வசனம். எங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசாட்சி உடைய பவுல், பரலோகத்துக்கு போயிட்டு வந்த பவுல் சொல்றான், நல்ல போராட்டம் நீ பண்ணணும், நல்ல மனசாட்சியோட பண்ணணும். நல்ல போராட்டம். மனசாட்சி நல்லா இல்லைன்னா பண்ண முடியாது. மனசாட்சி கெட்டு போச்சுன்னா போராட்டம் மாறிடும். போராட்டம் பண்ணலாம். கலாத்தியர் எழுத்துல இருக்கு, கலாத்தியர் நிருபத்தில் இருக்கு. என்ன, நீங்க நல் மனசாட்சியோட போராட்டம் பண்ணலாம். ஆனா நல்ல மனசாட்சி இல்லாம போராட்டமே பண்ணக்கூடாது. இது பைபிள்.
அங்க என்ன சொல்றாரு? நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ போராட்டம் பண்ணணும்னா உனக்கிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசமும் நல் மனசாட்சியும் இருக்கணும். நீ ஞானஸ்நானம் பெற்றவன், நீ ஞானஸ்நானம் பெற்றவன், நீ போராட்டம் பண்ணணும்னு நினைச்சியா? உன்ட நல் மனசாட்சி இருக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க. அங்க பவுல் என்ன கொண்டு வரான்னா, அன்னைக்கு திருச்சபையில் இருந்த ஊழியர்கள் யாருன்னு தீமோத்தேயுக்கு எழுதுறான், பேராயராகிய தீமோத்தேயுக்கு எழுதுறான். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நீங்கள் இந்த நல் மனசாட்சியை உங்கள்கிட்ட இருந்து விலக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற விசுவாசமான கப்பல் என்ன விழுந்துரும்? ஓட்ட விழுந்துரும். நல் மனசாட்சியை விட்ட பிறகு நான் விசுவாசின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. நான் மூழ்கிடுவேன். எப்ப மூழ்கிறேன்னு எனக்கு தெரியாது. எப்ப மூழ்கிறேன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்தவத்தின் முக்கியம் என்ன? இந்த நல்ல மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 21, 22, 23. இப்ப இந்த கோயில்ல வரும்போது அவர் எப்படி வாரார் பாருங்க. மனசாட்சி இருக்கான்னு கண்டுபிடிக்கார் பாருங்க. இந்த கோயில்ல ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான ஒருவர் நமக்கு இருக்கிறபடியினால். ஹலோ, நான் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணும்? கெட்ட மனசாட்சியை நீங்க தெளிக்கப்பட்டனா, எனக்கு ஆண்டவர் சொல்ற பாவத்தை பாவம்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு தான் எங்க வரணும்? சர்ச்சுக்குள்ள வரணும். அதான் எழுதியிருக்கிறான், தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். இப்ப நல்லா படிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு கோயிலுக்கு வரணும்னு எனக்கு இதை கிளமன் ஜான்சன் ஒரு அயர்வாள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட நான் இந்த வசனத்தை கற்றுக்கொண்டு இன்னைக்கு 42 வருஷம் ஆச்சு. மேல் குளிக்காம கோயிலுக்கு போகாத. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். என் மனசாட்சி கெட்டுட்டுனா எனக்கு விசுவாசத்துல ஓட்ட விழுந்துரும் கப்பல்ல. அப்போ நான் என்ன செய்ய முடியாதுன்னா, மனசாட்சி கெட்ட பிறகு எனக்கு இந்த உலகத்துல வெற்றி கிடைக்காது. நான் திருச்சபையில் வந்து திருவிருந்து எடுக்கன்னா அங்க என்ன சொல்றாரு? நான் என் விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் பலவீனமாய் மாறிவிடுவேன். தைரியமா சேர முடியாது. கோயில்ல வந்து தைரியமா சேரணும். தைரியம் வேணும். அது எங்கேயா இருக்கு? வாசிக்க பார்ப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தைரியம் இழக்கும். நம்பிக்கைனஸ் உள்ளவர்கள் வேதத்தை தெளிவா படிங்க. நம்முடைய மனசாட்சியில நமக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாலும் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது பயம் வரும், பயம் வரும், நடுக்கம் வரும். பிரசங்கம் என்னது? என்னை தாக்கக்கூடியது. அதான் அவர் எழுதுறாரு. இப்ப என் மனசாட்சி சரியா இருந்தா நான் தப்பிச்சுக்கிடுவேன். இப்ப என்ன சொல்றாரு? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறார். ஒருத்தர் பரிதபிக்கிறார். எனக்கு ஒரு வசனம் எனக்கு நேரம் வந்துட்டுனா என்னை பார்த்து ஆண்டவர் சிரிக்கிறதே கிடையாது, பரிதபிக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் இருவரே நமக்கு இருக்கிறார். என்ன அழகா எழுதுறார் பாருங்க. நம்முடைய மனசாட்சியில் எப்படி இருக்கணும்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில்
கடவுள்கிட்ட இருந்து சகாயம் பெறும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். என் மனசாட்சியில பயத்தோட என்னை ஆண்டவர் கழுவுவார், மன்னிப்பார் அங்கிற தைரியம் வரணும். அதுக்கு தான் ஞானஸ்நானம், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ரட்சிப்பு, அதுக்கு தான் மனம் திரும்புதல், அதுக்கு தான் பைபிள், அதுக்கு தான் போதகர். யோசிங்க, என்ன ஆழமா எழுதியிருக்காங்க வேதத்தை. ஒரு சின்ன விஷயத்துல கூட வேதம் அழகா கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீக்னஸ் உள்ளவங்க ஆலயத்துக்கு வரணும்னா எதை சரி பண்ணணும்? மனசாட்சியை சரி பண்ணணும். நான் செய்யறது சரியா? இதுதான் முக்கியம். இதுக்கு தான் ஞானஸ்நானம், இதுதான் ஞானஸ்நானம். புரிஞ்சுதா? உங்க பக்கத்துல தான் இருக்கு. என்ன? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா. யார் பாட்டு எழுதுனது? மதுரை டயசிஸில் உள்ள ஒரு சபை தான் அது. உபதேசம் இருக்கும், சபையில் உள்ள ஒருத்தருக்கும் தகராறு. ஐயர்வாள் எங்கே வராங்க? திருவிருந்துக்கு வராங்க. நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ சபை ஊழியர் என்ன பண்ணுறாரு? காலையில் உட்காந்து ஜோம் பண்ணுறாரு. அந்த மெம்பர் கோயிலுக்கு வரல. இவர் என்ன பண்ணுறாரு? காலையில் போய் இந்த பாட்டை எங்கே பாடினாரு? அந்த சபையார் வீட்டு முன்ன நின்று பாடினாரு. என்ன பார்க்காத தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீசன் குறை தீரு, பாவ மன்னிப்பை கூறு, ராபோஜன பந்தியில் சேரு. மனசாட்சியில் குத்தப்பட்ட சபை ஊழியர் எழுதின பாட்டு தான் அது. கோயில்ல பாடலது. நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நான் சிந்திக்கிற சிந்தனைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். வராது மரணம், உருவாகிறதுன்னு சொல்லல, பிறப்பிச்சிரும். எனக்குள்ளே மரணத்தை பிறப்பிச்சிரும். பாவம் எப்போ பூரணம் ஆயிட்டோ கடவுள் ஒரு சொட்டு கிருபையை கூட அந்த பாத்திரத்தில் ஊற்ற முடியாது. யாக்கோபு 1 அதிகாரத்தில் இருக்கு. என் மனசாட்சியை நான் கெடுத்துக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் பாவம் நிரம்பி வழிந்து விடும். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்க ஊற்றப்பட முடியாது. அவ்வளவுதான் என் வாழ்க்கை. அவ்வளவுதான் என் வாழ்க்கை. அதுக்கப்புறம் நான் என்னமும் பண்ண முடியாது. என் மரணத்துக்கு நானே பொறுப்பாயிருவேன். இது நான் உலகத்தில் கடைசி காலத்தில் நடக்கிற கொடுமையான சம்பவம். ஷேக்ஸ்பியரை பற்றி நான் போன வாரம் அந்த உறவுகளில் ஒன்றாக இருந்து ஒரே குடும்பமாக உட்காந்து கல்யாணத்துக்கு முன்னால் வாழ்கிறாங்க பாருங்க, அவங்கள பற்றி நேற்று உட்காந்து ஒரு இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். கணக்கத்த பேர் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க ஃபாரினில். ஏன்னா நடு ரோட்டில் கலத்தி விட்டு போயிடுறாங்க. பாவம் பூரணமாயிட்டு வாழ பிடிக்கல. நான் நேற்று அதை உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் கீழே எழுதுறாரு, ஒரு ஊழியர், லிவிங் டுகெதர் அவாய்டு பண்ணுங்க. ஒரு டாக்டரம்மா அதை பற்றி ஒரு 3/4 மணி நேரம் பேசுது. லிவிங் டுகெதர் என்ன அப்படின்னு பேசுது. பாவம் பூரணமாகுது, மரணம் வருவதுகிறது. இனி என்ன நேசிக்க யாருமே இல்லைங்கிற இடத்துக்கு பெண்கள் வந்துடுறாங்க, நேர போய் சூசைட் பண்ணுறாங்க. இதனுடைய எண்ணிக்கை விறுவிறுன்னு ஏறிக்கிட்டு வருது. அந்த அம்மா நேற்று அந்த அம்மா ஒரு சைக்காலஜிஸ்ட் பேட்டி காண்றாங்க. இது நம்ம கடைசி காலத்தில் அதுக்கு அந்த அம்மா 2 காரியம் சொல்லிச்சு. எதுவும் ஈஸியாக கிடைக்கி, அதான் காரணம். ஒரு காலம் கல்யாணம்னா 2 பேரும் உட்காந்து பேசி 2 குடும்பமும் சரியாகி 2 பேரும் வந்து உட்காந்து 2 பேரையும் பார்க்கறதுக்கே பல நாட்கள் ஆயிரும்.
பார்க்காம கல்யாணம் பண்ணவங்க தான் அதிகம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கல்யாணம் பண்ண முன்னாலே உட்கார்ந்து சேர்ந்து வாழ்கிறாங்க, தப்பு பண்ண இடம் கொடுக்காங்க. அதனுடைய விளைவு என்ன? நான் செய்த பாவம் என்னை தொடர ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் அவன்கிட்ட போய் கேட்க, என்னை கல்யாணம் பண்ணுன்னு. அவன் என்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு இனி இந்த உலகத்தில் ஆள் இல்லை. பாவம் பூரணமாகிறது. அந்த இடத்துல அந்த அம்மா நேற்று குறிப்பிட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இனி கொஞ்ச நாளில் மனசாட்சி உடையவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு 2 காரியம் சொல்லுச்சு. என்னை ரொம்ப பாதித்த வார்த்தை. இந்த கேஸை எங்கேயுமே போலீஸில் எடுக்க மாட்டேங்காங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. வெளிப்போ லிவிங் டுகெதர் நாங்கள் எடுக்க முடியாது. நீ மன விரும்பி போய் தப்பு பண்ற, இதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. நீங்க யோசிப்பீங்க, அதில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களை பற்றி அவங்க பின்னால் எழுதுறாங்க. தயவு செய்து சொல்லிட்டேங்க, பாவம் கொடியது. நீ செய்ற பாவம் கொடியது. மனசாட்சியை கடைசி காலத்தில் இழந்தோமானால் ஒரு நாள் நாமும் நம்முடைய குடும்பமும் நெற்கதியாக நிற்போம். அன்னைக்கு இயேசு பொறுப்பாக மாட்டார். இயேசு கிறிஸ்துவை தவிர ரட்சிக்க யாருக்கும் வழி இல்லை. அப்போஸ்தலர் 4:12 தானே சொல்றாரு, வானத்தின் கீழே பூமியிலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கிடையாது. கடைசியில் அங்கதான் போடும். அவரும் கை கழுவிட்டாருன்னா திருவிருந்துக்கு வரப்போகிறோம். ஞானஸ்நானத்தை பற்றி யோசிக்கிறோம். ஞானஸ்நானம் நமக்குள்ளே கொண்டு வர்றது நல் மனசாட்சி. இது இருந்துச்சுன்னா ஒரு நாள் இயேசுவோடு போவோம். அவரோட ஒரு நாள் உட்கார்ந்து பந்தியில் உட்காருவோம். இந்த ஆராதனை எதற்குன்னு தெரியாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஏதோ வந்தோம், ஒரு ஐயர்வாள் இருந்தார், பிரசங்கம் பண்ணுறாரு, பாட்டு படிக்காரு, அதுக்கு மட்டும் இந்த ஆராதனை இல்லை. இந்த ஆராதனை பிராக்டிஸ். இந்த ஆராதனைக்கு பேர் என்னது? பிராக்டிஸ். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அதுக்கு முன்னால் இங்கே என்ன பண்ணுறாரு? பிராக்டிஸ் பண்ணுறார். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவர்கள் செய்யும் ஆராதனை எதுக்கு? ஒரு நாள் அங்க போய் ஆராதிக்க போறோம். இங்க நம்ம இப்படி ஆராதிக்கிறது போல ஒரு நாள் அங்க போய் ஆராதிக்க போறோம். பரலோகத்தின் உள்ளவைகளின் சாயலுக்கும். ஆமா, நம்ம ஆராதிக்கிற இந்த ஆராதனை ஒரு நாள் பரலோகத்தில் போய் ஆராதிக்க போறோம். அதனுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததுதான் இந்த ஆராதனை. இங்கே நம்ம ஆண்டவர் கூட இல்லைன்னா அங்க எப்படி போவோம்? இங்கே நம்ம மனசாட்சியை வித்தோம்னா அங்க எப்படி போவோம்? இங்கே நம்ம மனசாட்சி பாவம்னு சொல்றத நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா அங்க எப்படி போவோம்? திருவிருந்துக்கு வர போறோம். திருவிருந்து எதுக்கு அடையாளம்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்ன? அவன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து பந்தியிலே சேர கடவன். எனக்கு மனசாட்சி உயிர்ப்பிக்கப்படணும் திருவிருந்து ஆராதனை இல்லை. கண்களை மூடுவோமா? தலை தாழ்த்துவோம். என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? உண்மையாவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? என் மனசாட்சி உண்மையாவே இயேசுவோட இருக்குதா? பிரசங்கிக்கிறேன் நானானாலும் சரி, தப்பவே முடியாது கடவுள் முன்னால. ஞானஸ்நானம் என்பது ஏதோ சும்மா வந்துட்டு போற இடம் இல்லை. ஆண்டவரே, எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும்னு கேளுங்க. எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். நாங்கள் செய்யறது எங்களுக்கே சரியான நாங்கள் புரிந்து கொண்டு செய்ய பலன் தாரும்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரே ஒரு நோக்கம், ஒரு நாள் உம்மோடு வந்து பாடுவோம். நீர் வரப்போகிறீர், எங்களை எடுத்துக்கொண்டு போக போகிறீர். நாங்களும் அதற்கு தகுதியாக வேண்டும் என்றுதான் ஞானஸ்நானம் என்று ஒன்றை கொடுத்து திருச்சபையிலே சேர்த்தீர். மனசாட்சி கெட்டவர்கள் மத்தியிலே தண்ணீரினால் அழித்தீர். மனசாட்சி உள்ள 8 பேரை தண்ணீரினால் காப்பாற்றினீர். நாங்களும் மனசாட்சியோடு வாழுகிற கிருபை எங்களுக்கு தாரும். பந்தியிலே சேர போகிறோம். எங்களை உயிர்த்து உணர்ந்து, இயேசுவே என்னை உமக்கு 100% தெரியும் என்று அர்ப்பணித்து இந்த பந்தியிலே சேர்ந்து புதுப்பித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பிக்கிற கிருபையை பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ள பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.